أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு சூரா லஹப் அல்லது சூரா மசத் அதனுடைய விளக்க நம்ம பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி குர்ஆன் வசனங்களோட இன்ஷா அல்லாஹ் நம்ம போயிடலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அபூலஹபின் கைகள் முறிந்து விட்டன, மேலும் அவன் நாசமாகி விட்டான். அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை. விரைவில் அவன் கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் போடப்படுவான். அவனுடன் அவனுடைய மனைவியும் அவளோ இங்கும் அங்கும் புறம்பேசி திரிபவள். அவளது கழுத்தில் முறுக்கேற்றப்பட்ட கயிறு இருக்கும். சோ நம்ம போன வாரமே இதனுடைய முதல் வசனத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சோ முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தப்பத் யதா அபி லஹபி வ தப். சரிங்களா? சோ இதுல அபூலஹப் யார் அப்படிங்கிற பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம ரொம்ப தெளிவாவே போன வகுப்புல ரொம்ப தெளிவாவே விளக்கமாவே நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதனால அதுக்கு அடுத்ததுல இருந்து அடுத்த வசனத்துல இருந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் போகலாம். நம்ம இரண்டு சஹீஹான ஹதீத்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம முதல் வசனத்துல பார்த்ததன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த குன்றின் மீது ஏறி நின்று மக்களை எல்லாத்தையும் எல்லா கோத்திரத்தினுடைய பெயரையும் சொல்லி அழைச்சாங்க இல்லைங்களா? எதற்காக அழைத்தார்கள் என்றால், அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 26வது அத்தியாயத்துல 214வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஃபா அப்படிங்கிற அந்த குன்றின் மீது அவர்கள் ஏறி நின்று எல்லா மக்களையும் அழைத்ததன் மூலமாக அவர்கள் எதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்துறான் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை நீங்க என்ன பண்ணுங்கன்னா நேர்வழிப்படுத்துங்க. நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சொல்லுங்க. ஏற்கனவே நம்ம நிறைய கிளாஸ்ல பார்த்திருக்கோம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வீட்டுக்கு வெளியில போய் மற்றவங்க கிட்ட சொல்றதை விட நமக்கு உள்ள இருக்கக்கூடிய நெருங்கிய வட்டாரமாகிய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயங்களை நல்ல விஷயங்களை சொல்லணும். அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிற விஷயத்தை எத்தி வைக்கணும். அதை எப்படி பின்பற்ற வேண்டும் என்கின்ற விஷயத்த நம்ம எத்தி வைக்கணும். சோ மெயினா இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றாங்கன்னா, நமக்கு நம்ம நெருங்கிய உறவினர்களை என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? அப்போ அதற்கு அபூலஹபினுடைய பதில் என்னவாக இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி உனக்கு நாசம் உண்டாகுதா, நஹூது பில்லாஹி மின்ஹா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. பின்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பின்னாடியே போய் அவங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் தடுக்கக்கூடிய ஒரு ஆளாக, ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாரு. அவர் ஃபர்ஸ்ட் சிறிய தந்தையா இல்ல, பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் சம்மந்தியா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நிறைய விதத்துல சொந்தமாக இருக்கக்கூடிய நிலையிலையும் அவர் மிக பெரும் தொல்லை கொடுக்கக்கூடிய நபராக இருந்தாங்க. சரிங்களா? இப்ப அதை பத்தி பார்த்தாச்சு. இப்ப இரண்டாவது வசனம், ம அக்ன அன்ஹு மாலுஹு வமா கஸப். அப்போ அவனுடைய செல்வம் அவனுக்கு எந்த ஒரு பயனையும் அளிக்கவில்லை. சரிங்களா? சோ அவனுடைய அவனுடைய செல்வம் அவனுக்கு எந்த ஒரு பயனையும் அளிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க.
அவன் செல்வம், அவன் பொருள், அவன் சம்பாதித்தவ எதுவுமே அவனுக்கு வந்து என்ன பண்ணல, பயன்படவில்லை. ஒம கசப, இப்போ அவன் வந்து சம்பாதித்தவை, அவனுடைய சொத்து எல்லாமே, அவனுடைய பெருமை, இது எல்லாத்தையும் வச்சுதான் அவன் பெருமை கொண்டான். ஒரு மனிதன் அதிகமாக பெருமை கொள்வதற்கான முக்கிய காரணமாக திகழ்வது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனிடம் இருக்கக்கூடிய செல்வம். செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பெருமை. என்கிட்ட எல்லாம் இருக்கு, இந்த பணத்தை வச்சு எல்லாமே என்னால செய்ய முடியும். பணம் ஒண்ணு இருந்தா போதும், அந்த மனிதனுடைய நிலை எண்ணம் என்னவாக இருக்கிறது, உலகத்தை என்னால விலைக்கு வாங்க முடியும், என்ன வேணா என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த மனிதரிடம் வந்து விடுகிறது. ஆனால் அவன் பெருமைப்பட்டு கொண்டிருந்த, அவன் சம்பாதித்தவை, அவனுடைய பொருள், அவன் செல்வம் எதுவுமே அவனுக்கு பயனளிக்க போவது கிடையாது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் இங்க என்ன பண்றான்னா சொல்லி காட்டுறான். சரிங்களா? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மனிதனை அதிகமாக தலைகண பிடித்தவனாக, ஆணவம் கொண்டவனாக ஆக்குறது எதுன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா அந்த செல்வம் தான். நீங்க பாருங்களேன், ஏழை எளிய மக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா, ரொம்ப அப்படியே தன்னடக்கம் உடையவர்களாக இருப்பாங்க. இந்த பணக்காரவங்க, பணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களை நம்ம பார்த்தோம்னாலே தெரியும், அவங்க வந்து இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய தோரணை, பேசக்கூடிய தோரணை, ஏன்னா அந்த பணத்தை வச்சு என்னால எது வேணா பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த அரகன்ஸ், அந்த தலைகணம், அந்த ஒரு பெருமை என்பது அந்த மனுஷகிட்ட வந்துடும். சோ இவ்வளோ விஷயத்தையும் அவன் தப்பு பண்ணிட்டு அபூலஹப், ஆனாலும் என்ன பண்றான், பெருமையோட தின்னான். ஏன்னா எனக்கு வந்து செல்வம் இருக்கு, எனக்கு எல்லாமே இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவத்துல தெரிஞ்சதுனால, அந்த எண்ணம் அவனுடைய மனதில் இருந்த காரணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், ஒமா கசப், அவன் சம்பாதித்த அந்த பொருள்கள் எதுவுமே அவனுக்கு என்ன பண்ண போறது கிடையாது, எந்த ஒரு பயனையும் அழிக்க போவது கிடையாது. இப்போ ஒமா கசப்னா பொருள் செல்வம் மட்டும் கிடையாது, அவனுடைய குழந்தைகளும் ஒரு விதமான செல்வம் தான். அந்த காலத்துல நீங்க அரபிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அவங்களோட பிள்ளைகளை வச்சு, அதுவும் ஆண் பிள்ளைகளா இருந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப பெருமையா இருக்கும் இல்லைங்களா? இப்ப அவனுடைய ஸ்டேட்டஸ், அவனுடைய செயல்கள், அவன் போடக்கூடிய எஃபர்ட் எல்லாமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவன் என்னென்னலாம் அந்த உலகத்துல இருக்கிறப்போ அவன் சம்பாரிச்சானோ அது எதுவுமே அவனுக்கு பயன் அளிக்க போவது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சோ அல்லாஹ் சொல்றான், அது அவனுக்கு என்ன பண்ண போவது கிடையாது, பயனை தரப்போவது கிடையாது, பயன்பட போவது கிடையாது. அது அவனுக்கு பயனளிக்க போவது கிடையாது. எப்போ? இப்ப இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம், அவனுக்கு அவனுடைய செல்வம், அவன் சம்பாதிச்சது, அவன் ஸ்டேட்டஸ், அவனுடைய பொருள், புகழ், பெருமை எல்லாமே இருக்கு. எங்க பலனளிக்க போவது கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அபூலஹபிற்கு தண்டனை கொடுக்கும் பொழுது இவன் சம்பாதித்த இந்த எந்த விஷயங்களுமே இவனுக்கு என்ன பண்ணது, உதவி பண்ணாது. உலகத்துல இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம், ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டானா அவனோட பணம் அவனுக்கு பேசும். பணத்தை தூக்கி டக்குன்னு இத்தனை லட்சத்தை வச்சோம் அப்படின்னா ஓகே பெரிய ஆளுன்னு சொல்லி விட்டுருவாங்க தப்பு செஞ்சாலும், இல்லைங்களா? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய தண்டனை, அவனுடைய அந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கறதுல வந்து யாருமே தப்பிக்க முடியாது. நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. சரிங்களா? அப்ப அந்த விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீ பெரிய ஆளு, நீ குறைஷியன் இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பதவியில இருக்க, உனக்கு ஆம்பளை பிள்ளைங்க இருக்கு, உனக்கு செல்வம் இருக்கு, எல்லாம் இருக்குங்கிறதுனால என்னுடைய தண்டனையிலிருந்து நீ தப்பிக்க போவது கிடையாது. எதுவுமே உனக்கு பண்ணாது, உன் பிள்ளைங்க கூட வந்து என்ன பண்ண போறது கிடையாது, உதவி பண்ண மாட்டாங்க. அது எப்படி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற, இறந்த பிறகு கூட அவனுடைய பிள்ளைகள் எப்படி வந்து அவனை நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த வார்த்தையின் மூலமாக பின்னாடி வரக்கூடிய வசனங்களை நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா அபூலஹப் இறந்து போகக்கூடிய நிலை எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமான நிலையா இருக்கும். அவன் வந்து பயங்கர ஒரு மோசமான நிலையில தான் வந்து இறந்து போவான். அவனுடைய உடம்புல வந்து ஒரு தோல் நோய் ஒண்ணு வந்துரும், கொப்பளம் கொப்பளமா சொல்லுவோம் நம்ம தமிழ்ல சொல்லணும்னா, சரிங்களா? அந்த தோல் நோய் வந்துரும். இத பார்த்து என்ன பண்ணனா, அவனுடைய உடம்பு முழுவதும் என்ன பண்ணுதுன்னா அந்த கொப்பளங்களால், பாயில்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம, அந்த கொப்பளங்களால் என்ன பண்ணுன்னா ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா இதாயிருச்சு. சோ இத பார்த்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவனுடைய பக்கத்துல கூட போறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா பயப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா பரவிரும், அந்த நோய் வந்து பரவக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்மளும் நோய் பிடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது பரவக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா பயந்தாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம், இந்த அபூலஹப் என்கின்ற பெயர் அவனுக்கு வருவதற்கான காரணம் என்னவாக இருந்தது? யாராவது ஒருத்தவங்க அட்மிட் பண்ணி சொல்லுங்க சிஸ்டர். அந்த வெயில்ல நின்றா. அஸ்ஸலாமு அலைக்கும்.
வாலிக்கும் சலாம். சொல்லுங்க சிஸ்டர். இந்த வெயில்ல நின்னா நம்ம முகம் எப்படி ரோசா போயிடும், அந்த அளவுக்கு அவங்க சிறப்பா இருப்பாங்களாம். எக்ஸாக்ட்லி. சோ அவனுடைய அந்த உருவச்ச வச்சுதான் வந்து அவனோட அந்த பெயரே வந்தது. ரொம்ப அழகா அப்படியே நெருப்பு வந்து என்ன கலர்ல வரும் அத மாதிரி அப்படியே உள்ள ரெட்டிஷா அப்படியே வந்து இருக்கக்கூடிய அந்த அழகை வைத்துதான் அவனுக்கு அந்த பெயர் வந்து அளிக்கப்பட்டது. அப்போ அவனுடைய அந்த தோற்றத்தை வைத்து அவன் பெருமை கொண்ட காரணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தோற்றத்தை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டான், செதுச்சிட்டான். அவனுக்கு பாத்தீங்கன்னா அவனுடைய மரணத்தின் போது அவனுடைய உடம்பு முழுவதும் அப்படியே கொப்பளங்கள்லாம் நிறைந்து மக்கள் பக்கத்துல வர்றதுக்கு கூட பயந்தாங்க. எதை வைத்து அவன் ஆணவம் கொண்டானோ, எதை வைத்து அவன் பெருமை கொண்டானோ, அந்த விஷயத்த அல்லாஹ் என்ன பண்ணான், அதை கொண்டே அழிவி தந்தான். முன்னாடி நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், சூரா ஃபீல்ல பார்த்தோம். யானை சம்பவத்தின் போது அப்ரஹா எப்படி அழிக்கப்பட்டான். நான் பெரிய யானையை வந்து பார்த்ததே கிடையாது, அரபு மக்கள் பார்த்ததே கிடையாது. அப்போ அதை பார்த்து அவன் ரொம்ப பெரிய கர்வம் கொண்டவனாக வந்த நிலையில மிகவும் சிறிய பறவை கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி கேவலமான முறையில அழிச்சான் இல்லைங்களா. அப்போ எதை கொண்டு ஒரு மனிதன் பெருமை கொள்கிறானோ அந்த நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவான், அதை கொண்டே அவனுக்கு அந்த மரணத்தை, இந்த முடிவை ஏற்படுத்துவான். இப்போ அவனுக்கு என்ன பண்ணானா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூலஹபோட பக்கத்துல கூட யாருமே வராத அளவுக்கு என்ன பண்ணனா அவனுடைய உடம்பு வந்து கடந்தது. அவ எப்படி இறந்துட்டான், அது பாத்தீங்கன்னா அது அவனை போய் புதைக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. அவ்வளோ ஒரு நிலை. தன்னுடைய பிள்ளைங்கள்னு சொல்லி உத்துபா செய்பா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பிள்ளைகள் கூட என்ன பண்ண வரல. அவங்களும் தங்களோட உயிருக்கு பயந்தாங்க. ஐயோ பக்கத்துல போனா நம்மளுக்கும் பரவிரும். அப்போ ரொம்ப நாள் ஒரு கடந்திருக்க அந்த உடம்பு வந்து இறந்த நிலையிலையும் என்ன பண்ணதுன்னா, அந்த உடம்பை யாருமே எடுத்துட்டு போய் புதைக்கிறதுக்கு கூட தயாராக இல்ல. அப்போ மக்கள் எல்லாம், சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, உங்களுடைய தந்தை இறந்து போய் இப்படி வந்து பல நாட்கள் வந்து இந்த உடம்பு அப்படியே கிடக்குதே, இவ்வளவு துர்நாற்றம் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கடிந்து கொண்டாங்களாம். அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிள்ளைங்கள்லாம் அடிமைகளை வந்து பணம் கொடுத்து இந்த உடம்ப வந்து எடுத்துட்டு போய் நீங்க புதைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த உடம்ப அந்த அடிமைகளும் என்னன்னா குச்சியை வச்சே தள்ளிட்டு போவாங்களாம். குச்சியை வச்சே தள்ளிட்டு போய் அந்த குழிக்குள்ள அந்த குச்சியை வச்சு அப்படியே மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனுஷனுக்கு அவன் இறந்த பிறகும் அது எவ்வளவு கௌரவிக்கும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உடலை குளிப்பாட்டி அந்த உடலுக்கு வந்து சரியான ஒரு துணி போர்த்தி அதை கௌரவமான முறையில எடுத்துட்டு போய் அதை அப்படியே அந்த மண்ணுக்குள்ள வைக்கிறது கூட பார்த்து ரொம்ப இது பண்ணி ஒரு கவனத்தோட வைப்போம். அது ஒரு மரியாதை, அது ஒரு கௌரவம். அது இறந்த பிறகும் அந்த மனிதனுக்கு அந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. அல்லாஹ் வந்து எந்த ஒரு இதுலயுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. இப்படி உட்கார வச்சு அதுக்கு வந்து பூ மாலை அது இது மஞ்சள் தண்ணியை ஊத்தி அதை நெருப்பு வச்சு கொளுத்தி அந்த உடம்ப என்னென்ன சித்திரவதை பண்ணணுமோ இறந்த பிறகும் அவ்வளவு விதமான அந்த சித்திரவதைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இஸ்லாம் மட்டும்தான் இறந்த பிறகும் அந்த மனிதனுக்கு தேவையான கௌரவத்தையும் அந்த மரியாதை அந்த எந்த ஒரு வேதனையும் இல்லாம கொண்டு போயிருக்கு. ஆனா அந்த நிலை கூட இந்த அபூலஹபுக்கு என்ன பண்ணல, ஏற்படல. அப்ப அவனுடைய செல்வம், அவன் வச்சிருந்த குழந்தை ஏதாவது உதவி பண்ணிச்சான். அவன் பெரிய பணக்காரன், அவன் இந்த மாதிரி இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை வந்து இப்படியே தூக்கிட்டு போய் பயங்கரமா வச்சாங்களா? இல்ல. கேவலமான முறையில அவனுடைய உடல்ல வந்து யாரும் பக்கத்துல கூட, அந்த காலத்துல அந்த அடிமைகள் கூட என்ன பண்ணல, பக்கத்துல நெருங்காத அளவிற்கு அவனுடைய உடல் என்ன பண்ணது, அப்படியேவும் குச்சியால வச்சு தள்ளிட்டே போய் அந்த குழிக்குள்ள தள்ளி விட்டாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு முடிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூலஹபிற்கு தந்தாங்க. சரிங்களா. சோ தபாப் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் முன்னாடியே. தபாப்னா என்ன சிஸ்டர், என்ன பார்த்தோம்? இளமை, முதுமை, அழிவு, அழிவு, முதுமை, அழிவு. தபாப்னா அழிவுன்னு பார்த்தோம். சோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்னா, முதல் வசனத்துல சாபம் இடுது. அதாவது நம்ம வந்து துவா பண்ற விதமா சாபம் இடக்கூடியது. தப்பத் எத அபீ லஹபி வ தப். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இப்ப யாரெல்லாம் தொழுறோமோ, யாரெல்லாம் வந்து நம்ம இந்த வசனங்களை வந்து தொழுகையில சொல்றோமோ, அது வந்து எப்படின்னா ஒரு பிரேயர், ஒரு சாபம் இடுவது மாதிரி. அப்ப சாபமிடுவது போன்ற ஒரு துவாவா என்ன பண்றாங்கன்னா இதை வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா. இரண்டாவதுல சொல்லி பாத்தீங்கன்னா தப்பா அப்படிங்கிறது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அறிவிக்கிறான். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான இந்த துவா செய்வதன் மூலமாக, இந்த மாதிரி இந்த எல்லா பேருமே இந்த துவா ஓதுவதன் மூலமாக சாபமிடுற மாதிரி. அப்ப அதனுடைய அந்த பதில் என்ன இருக்கு, அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
அது எப்படி இருக்கும், அவனுடைய மரணம், அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் தப்பத் யதா அபி லஹபி வ தப் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குழந்தைங்க கூட ஓதுது, ஒரு குழந்தைங்க கூட வந்து இந்த வசனத்தை வந்து ஓதுறாங்க இல்லைங்களா. அப்போ ஓதுவின் மூலமாக சாபம் இடுவது கூடிய, சரிங்களா, உனக்கு அழிவுதான், உனக்கு முடிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓதுறாங்க. சோ தொடர்ந்து எல்லா மக்களுமே தங்களுடைய தொழுகையில் இதை ஓதுவதன் மூலமாக, இந்த துவாவை ஓதுவதன் இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பதில் கொடுக்கும் விதமாக என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கு என்ன மாதிரி முடிவு வரும் அப்படிங்கறத அடுத்த அந்த தப்ப அப்படிங்கறதுல நமக்கு சொல்லி காட்டுறோம், சரிங்களா. சோ இது ஏன் இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குனா அப்படின்னா, ஒட்டுமொத்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம்களினுடைய கோபமாக இருந்தது. எங்க இப்போ அபூலஹப் இருக்கக்கூடிய இடத்துல அவன் வந்து என்ன பண்ணானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாபம் விட்டான். என்ன பண்ணா, எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் போய் பின்னாடியே போய் உனக்கு நாசம் உண்டாவதாக, உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் சாபம் விட்டான். முஸ்லிம்களுக்குள்ள அவ்வளவு கோபம். ஆனா அவங்களால அதை வந்து என்ன பண்ண முடியல, அந்த கோபத்தை அவங்களால வெளிக்காட்ட முடியவில்லை. காரணம், அவர்கள் எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அப்போ இந்த குர்ஆன் வசனை இறக்குவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஸ்லிம்கள் யாரெல்லாம் நபியை இப்படி பழிக்கிறானே, இப்படி வந்து இவனை நம்ம திருப்பி பேசக்கூடாதாங்கிற அந்த மாதிரி எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய அந்த ஆசையை நிறைவேற்றும் வண்ணமாக அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குனா. தப்பத் யதா அபி லஹபி வ தப். அப்ப இந்த குர்ஆன் வசனை அவர்கள் ஓதுவதன் மூலமாக, அவர்கள் வாசிப்பதன் மூலமாக அவர்களுடைய அந்த ஆசை என்பது நிறைவேற. அப்பா அல்ஹம்துலில்லாஹ், நம்ம நபியை வந்து அவன் சபிச்சான், ஆனா அவனை சபித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை ஒட்டுமொத்த மனித இனமும் வந்து அவனுக்கு எதிராக சாபமிடுவது போன்ற ஒரு வசனத்தை இறக்கி இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு என்ன பண்ண அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தி பண்ணான், சரிங்களா. அப்போ பத்ரு போர் தெரியும் இல்லைங்களா, ரொம்ப ஒரு ஃபேமஸான போர் இல்லைங்களா. பத்ரு போர் முடிந்து 7 நாட்களுக்கு பிறகு என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பிளேக், அதாவது தொற்று நோய் வந்து அதிகமா பரவுச்சு இல்லைங்களா. அப்போ அது வந்து மேல அடுத்தவங்க மேல பட்டா கூட அது அடுத்தவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பரவிடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருந்தது. இதனால மக்கள் என்ன பண்ணப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடுகள்ல தனிமைப்படுத்தப்பட்டாங்க, சரிங்களா. யாரும் ஒருத்தவங்களும் வந்து இன்னொருத்தவங்க பார்க்காதீங்க, கான்டாக்ட் யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து இருந்த நிலை வந்து இருந்துச்சு. அப்போ அந்த நிலையில தான் இந்த அபூலஹபினுடைய உடம்பு வந்து யாராலும் தொடப்படாம கிட்டத்தட்ட 3 நாட்கள் அவன் இறந்த பிறகும் அவனுடைய உடலை யாரும் தீண்டாமல் அது வந்து அழுகி போய், அது ஒரு நாள்லயே கொஞ்ச நாள் சேர்த்து வச்சோம்னாலே அது ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வந்துடும் உடம்பு வந்து இல்லைங்களா. 3 நாட்கள் தொடர்ந்து அது ஏற்கனவே வந்து உடம்பெல்லாம் கொப்புளங்களாக இருந்த நிலையில அவனுடைய உடம்பு அழுகிய நிலைக்கு வந்து தள்ளப்பட்டது. அப்போ அவங்களுடைய மகன்களை திட்டி அவன் வந்து ஒரு அடிமையை வைத்து அவர்கள் வந்து என்ன பண்ணப்பட்டாங்க, ஒரு குழி தோண்டி குச்சியால தள்ளிவிடக்கூடிய நிலை ஏற்பட்டது. அவனுடைய உடம்பு குச்சியால குழிக்குள்ள தன்னது பிறகு மண்ணால் போட்டு மூடல, கல்ல வச்சு மூடுனாங்க, கவர்டு வித் ஸ்டோன்ஸ். கல்லெல்லாம் தூக்கி போட்டு என்ன பண்ணாங்கன்னா மூடினாங்க. இது வந்து பயான் அல் குர்ஆன் அப்படிங்கிற இந்த ரூஹ் அப்படிங்கிற இந்த இதுல வந்து இது பதிவு செய்யப்பட்டிருக்கு, இந்த அபூலஹபினுடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு அப்படிங்கிறது. சோ ஒரு மனுஷன், ஒரு பணம், ஒரு அழகு இதெல்லாம் வச்சு பெருமை கொண்டா அவனுக்கு அழிவு என்பது எப்படி இருக்கும். முதல் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வஞ்சிக்கிறது, அதாவது அவன் வார்த்தைகளால வஞ்சனை செய்தான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், மனிதர்களாகி நாம வார்த்தைகளால செய்யல, அவங்க நமக்கு சொல்லி கொடுத்த சுன்னா அந்த ஹதீத்தினுடைய வழி நடக்காம இல்லாத விஷயங்களை இட்டு கட்டி கொண்டு தேவையில்லாததை நம்ம என்ன பண்றோம், இன்னோவேட் பண்ணி பிதா பண்ணி அவங்களுக்கு என்ன பண்றோம், மரியாதை செலுத்துறோங்கிற பேர்ல அவமரியாதை தான் செலுத்திட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்து அந்த பணத்தை வச்சு அழக வச்சு அந்த சொல்லித்தராத விஷயங்களை பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், இந்த வசனங்களின் மூலமாக தெரிந்து கொள்ளணும். விரைவில் அவன் கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் புகுவான். ஆல்ரெடி அவனுடைய மரணமே மிகவும் மோசமானதாக இருந்தது. அப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா இப்போ அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து என்ன பண்ணுவான், அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்னா என்னது, நெருப்பு, அவன் விரைவில் கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் போடப்படுவான். அப்போ அவன் என்னவாக அழைக்கப்பட்டான், அபூலஹப். யாரினுடைய தந்தை, நெருப்பின் தந்தை இல்லைங்களா. அப்போ அவனுடைய தண்டனையும் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து என்னது, லஹபினுடைய நெருப்பினுடைய
நெருப்பால் அவன் தண்டனை செய்யப்படக்கூடியவனாக இருக்கிறான். அவன் தான் வந்து யாரு? நெருப்பிற்கே தந்தையாக இருந்தான். இந்த நெருப்பை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு தண்டனை தருவதாக குறிப்பிடுகிறான் இந்த வசனத்துல. சயஸ்லா நாரன் ذات لهب. அவன் தந்தை, நெருப்பின் தந்தை என்று அழைக்கப்பட்டான். அந்த நெருப்பினாலேயே அவன் வந்து என்ன பண்ணா? வேதனை செய்யப்படுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறாங்க. வம்ரஅதுஹு ஹம்மாலத்தல் ஹதப். அவனுடைய மனைவியும் அதே போன்று என்ன பண்ணுவான்? தண்டனை செய்யப்படுவாள், வேதனை செய்யப்படுவாள். எப்படி? நெருப்பால. ஏன்? அவன் மனைவி யாரு? அவனுடைய மனைவியினுடைய பெயர் என்ன பார்த்தோம்? சொல்லுங்க சிஸ்டர். உம்முல் ஜமீல். உம்முல் ஜமீல். சரிங்களா? அங்க யாரு யாருனுடைய சகோதரியா இருந்தாங்க? கரெக்ட் கரெக்ட், அபு சுஃபியான். மாஷா அல்லாஹ். அபு சுஃபியான் சகோதரியாக இருந்தாங்க. அவங்கள பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க, பெரிய ஒரு பதவியில இருந்தாங்க, நிறைய காசு, நிறைய பணம், அடிமைகள் வச்சிருந்தாங்க. அதனால தான் இருக்கக்கூடிய பணம் வந்து இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அப்போ அந்த மனைவியே என்ன பண்ணுவா? இதே போல அபூலஹபை போன்று அவளும் என்ன பண்ணுவா? நெருப்பால் அவளும் வேதனை செய்யப்படுவார். சரிங்களா? அப்போ யார் இவ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹம்மாலத்தல் ஹதப், அதாவது விறகு சுள்ளிகளை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த முள் இருக்கக்கூடிய அந்த சுள்ளிகள், அந்த செடியில இருக்கக்கூடிய அந்த இதுல இருக்கக்கூடியதை உடைச்சிட்டு வரக்கூடிய கேரியர் ஆஃப் ஃபயர் வுட். இப்போ நம்ம நெருப்புக்கு தேவையாச்சு அப்படின்னா, நெருப்புக்கு தேவையான கட்டைகள் எல்லாம் நம்ம எங்க இருந்து எடுத்துட்டு வருவோம் அப்படின்னா, காட்டுல போய் அந்த கீழே கிடக்குற சுள்ளிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து சேர்ப்போம் இல்லைங்களா? ஆனா இவள் வந்து எடுத்து வரக்கூடிய இந்த சுள்ளிகள், இந்த முள்ளு இதெல்லாம் வந்து எதுக்காக எடுத்துட்டு வரா அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டின் முன்னாடி போட்டு அவங்க வெளியில வர்றப்ப அதை வேதனை செய்யக்கூடிய விதமாக இருப்பதற்காக அவ எடுத்துட்டு வந்தான் இல்லைங்களா? அப்போ கேரியர் ஆஃப் ஃபயர் வுட், ஆங்கிலத்துல. தமிழ்ல வந்து சொல்லணும்னா நெருப்புக்கு தேவையான கட்டைகளை அவளை எடுத்துட்டு வர, சுமந்து வரக்கூடியவளாக இருந்தான். இப்ப இதுல ரெண்டு விதத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹம்ல, ஹம்மாலத்தல்னு இருக்கு பாத்தீங்களா? ஹம்ல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதையோ ஒண்ணு சுமந்து வருவது, டு கேரி சம்திங், எதையோ ஒண்ணு நம்ம கையில தூக்கிட்டு வர்றது. சரிங்களா? இப்ப ஹம்மல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யார் ரொம்ப அதிகமா தூக்கிட்டு வராங்க, கேரி பண்ணிட்டு வராங்க. ஹம்ல எதையோ ஒன்றை சுமந்து வருவது, ஹம்மல நிறைய அதிகமான ஒரு இதை வந்து தூக்கிட்டு வருவது. சரிங்களா? அப்போ திரும்ப திரும்ப சொல்லக்கூடியதுதான் ரிப்பீட்டட், திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா ஹம்மல ஹம்மல. சரிங்களா? அப்ப அதுவே அவளுடைய தொழிலாக இருக்கிறது. சரிங்களா? அதுவே அவளுடைய, அவ வந்து என்னது? நெருப்புக்கு தேவையான கட்டைங்களை எடுத்துட்டு வரக்கூடிய ஒருத்தவளா இருக்கிறா, ஹம்மாலத்தல் ஹதப். அப்ப அது வந்து அவ என்ன பண்ணுவா? சுமந்துட்டு வரா. எப்போ? திரும்ப திரும்ப. அப்ப ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப செய்வதன் மூலமாக அதுவே அவளுடைய தொழிலாக ஆகி விடுகிறது. அவ அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு அவமரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு வசனம் அப்படிங்கறத பாத்துக்கிடுங்க. அவ வந்து யாரு? அந்த கோத்திரத்திலேயே ரொம்ப உயர்ந்த அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒருத்தி. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்திக்கு இவ வந்து தனக்கு, அதாவது தேவையான அடிமைகள் வந்து செய்யக்கூடிய வேலைகளை செய்வது போன்று இவ்வளோ பெரிய ஸ்தானத்துல இருந்தாலும், இவ்வளோ பெரிய அந்தஸ்துல இருந்தாலும், பெரிய பெரிய தலைவர்களுடைய சகோதரி மகளாக இருந்தாலும் அவளை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? ஹம்மாலத்தல் ஹதப். அவன் சுள்ளிகளை, அதாவது விறகு கட்டைகளை சுமந்து வரக்கூடிய வேலையை செய்யக்கூடியவளாக இருக்கிறார். அவளுக்கு அது பெரிய ஒரு இன்சல்ட். ஏன்னா பெரிய ஒரு, இப்ப ராணியா இருக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு பதவியில இருக்கவங்கள்ட்ட போய் நீ இந்த வேலை செய்யறவன் தானே அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு இன்சல்ட்டா தானே இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அபு சுஃபியானுடைய சகோதரியாக இருந்தாங்க, பெரிய ஒரு நோபல் ஃபேமிலியில பெரிய மரியாதை தரக்கூடிய ஒரு இதுல வந்து இருந்தா. அப்போ அபுலஹபினுடைய மனைவி அப்படிங்கிறது அது இன்னொரு ஸ்தானம். அப்போ அதை கொண்டு அவள் பெருமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, மிகவும் வந்து தைரியமாக தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடியவங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹம்மாலத்தல் ஹதப். அவர் வந்து நெருப்புக்கு தேவையான கட்டைகளை சுமந்து வரக்கூடியவர்களாக அவர் இருக்கிறார். சரிங்களா? அப்போ அந்த சின்ன சின்ன இதை போய் சுள்ளிகளை அவர் எடுத்துட்டு வரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இந்த இடத்துல நிறைய வார்த்தைகள், வித்தியாசமான வார்த்தைகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஆனா இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது மெயினா வந்து அடிமை பெண் செய்யக்கூடிய ஒரு வேலையை அவள் தான் செய்வா. ஒரு அடிமை பெண் தான் வந்து ஒரு போய் தேவையான அந்த கட்டைகள் எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடிய வேலையை செய்வாங்க. ஆனா அந்த ஹம்மாலத்தல் ஹதப் அப்படிங்கிறத இவளுக்கு சொல்வதன் மூலமாக அவளுக்கு மிகப்பெரிய ஒரு கேவலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி நீ வேலை செய்யறல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்றானா, இங்க அவளை கண்டிக்கிறான்.
சரிங்களா? இப்ப எவ்வளவு பெருமையாக இருந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக இவ்வாறு வர்ணிப்பதன் மூலமாக அது அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலத்தை ஏற்படுத்துகிறது. சரிங்களா? இதுல வந்து ஃபிகரேட்டிவ் சென்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபசாத் அப்படின்னா பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு விஷயத்த வந்து கலப்பிக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த ரூமர்ன்னு சொல்லுவோம்ல, ஒண்ணுமே இருக்காது பக்கத்துல போய், ஆனா அவங்க பாத்தீங்களா அவங்க அப்படி இப்படி. சோ அந்த ரூமர் கிளப்புறதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இல்லாத ஒரு விஷயத்த செஞ்சுட்டுப்பா. அதாவது தப்பான பேச்சு. ஃபசாத் அப்படிங்கிறது என்னன்னா பொய்யான பேச்சு, இல்லாத பேச்ச போய் நம்ம என்ன பண்ண அடுத்தவங்கள்ட்ட சொல்லி சொல்லி பரப்புறது. சரிங்களா? அப்போ இவள் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இல்லாத கட்டுக்கதைகளை, இல்ல அவங்க வந்து பண்றது உண்மை கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க வந்து எல்லாம் பண்றது இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாதிரி போய் போய் என்ன பண்ணுவா, மக்கள் கிட்ட போய் ஃபசாது செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஃபசாத் என்பது தப்பான பேச்சுக்களை, நபியை பற்றிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி தப்பான செய்திகளை மக்களிடையே பரப்பக்கூடியவளாக அவ இருந்தா. சரிங்களா? அப்போ ஹம்மாலத்தல் ஹதப் அப்படின்னா அவ வந்து என்னவாக இருந்தால், ஃபர்ஸ்ட் ஹம்மாலத்தல் ஹதப் என்பது நெருப்பிற்கு தேவையான கட்டைகளை சுள்ளிகளை அவள் வந்து எடுக்கக்கூடிய வேலை செஞ்சாங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முஃப்சிதா, அதாவது ஃபசாதுங்கிறதுல முஃப்சிதா. சரிங்களா? அவள் முஃப்சிதாவாக இருந்தாள். எப்படி? தப்பான இல்லாத செய்திகளை பரப்பக்கூடியவளாக அவள் இருந்தாள். சரிங்களா? அப்போ அடுத்த மக்களை பற்றி எஸ்பெஷலி இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தின தப்பான செய்திகளை அவள் பரப்பக்கூடியவளாக இருந்தாள். சரிங்களா? இப்போ ரெண்டு விஷயம் சொல்லுது. ஹம்மாலத்தல் ஹத்தப்ங்கிறதுக்கு முதல்ல அவள் வந்து நெருப்பிற்கு தேவையான கட்டைகளை சொல்லிகளை எடுக்கக்கூடியவளாக வேலை செய்தாள். இரண்டாவது வந்து அவள் முஃப்சிதா, அவள் வந்து இல்லாத ஃபசாதை, அது இல்லாத தவறான பேச்சுக்களை அவள் பரப்பக்கூடியவளாக இருந்தாங்க. சரிங்களா? இந்த இடத்துல சொல்லலாமா? விறகை சுமப்பவள், விறகுன்னு சொல்லலாம், சொல்லி எல்லாமே அந்த கட்டைகள் தானே நெருப்புக்கு தேவையானது. விறகை சுமப்பவள்ங்கிறதான் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றின தப்பான செய்திகளை மக்களிடையே பரப்பக்கூடியவளாக அவள் வந்து இருந்து வந்தார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அவங்கள வந்து கண்டிக்கும் விதமாக, அவங்களை வந்து அவங்களுடைய கேவலப்படுத்தும் விதமாக அவள் வந்து என்னன்னா ஒரு கவிதைகளையும் அவள் வந்து என்ன பண்ணுவானா சொல்லக்கூடியவளாக அவள் இருந்தாள். அவள் வந்து முதம்மம் அப்படிங்கிற ஒரு இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அந்த கவிதையின் மூலமாக சொல்லக்கூடியவளாக இருந்தான். அஊது பில்லாஹி மினஹா. சோ இது வந்து இதுவுமே இவ எதெல்லாம் சொன்னாலும் இதுவுமே அவளுடைய தண்டனையில ஒரு பகுதியாக இருக்குது நரகத்துல. எப்படி எந்த வேலை செஞ்சாவ, அவ வந்து அந்த விறகு கட்டைகளை அல்ல அந்த சொல்லிகளை அந்த முட்களை வந்து அவ எடுத்துட்டு வரக்கூடியவளா இருந்தா. அந்த வேலையை சொல்லி அல்லாஹ் உலகத்தில் இருக்கும் பொழுது அவளை கேவலப்படுத்திட்டு அதே விறகு கட்டையை கொண்டு அதே சொல்லிகள் முட்களை கொண்டு நாளை மறுமையில் நெருப்பில போடப்பட்டு அவள் வேதனை செய்யப்படுவாள். எப்படி வந்து அபூலஹப் என்ன பெருமை கொண்டான், அவன் அழகி வைத்து அதே அழகி அந்த நெருப்பினுடைய தந்தையை நெருப்பாலேயே நான் வந்து என்ன பண்ணுவேன், வேதனை பண்ணுவேன். அதே மாதிரி இவன் என்ன பண்ணா, அந்த அந்த முள்ளு இந்த விறகு கட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போட்டு வேதனை செஞ்சா. அதே அந்த கட்டைகளை கொண்டு உன்னை எரிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சோ ஹம்மாலத்தல் ஹதப். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விறகு சுமப்பவளான அவனுடைய மனைவியோ யாரு, நம்ம ஏற்கனவே இந்த 4வது வருஷத்துல பார்த்ததுதான். அவள் வந்து எந்த விறகுகளை சுமந்து வரக்கூடியவளாக இருந்தாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேதனைப்படுத்தும் விதமாக இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தா. சோ அந்த விறகு கட்டையை வச்சே, அந்த முள்ள வச்சே, அந்த கட்டையை வச்சே நான் உன்னை வேதனை செய்வேன் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சங்கயிறு தான், அதனால் அவளும் அழிவாள். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வித்தியாசப்படும். சரிங்களா? சோ மொழிபெயர்ப்பை வச்சு நம்ம எந்த ஒரு முடிவுக்குமே வந்து விடக்கூடாது. எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் சந்தேகமாக இருந்தாலும் அரபியில தான் நம்ம போய் அதுக்கான ஆதாரத்தையோ அதனுடைய தெளிவையோ நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அதுலதான் அதனுடைய ஒரிஜினாலிட்டி உண்மைத்தன்மை இருக்கு. சரிங்களா? டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குரான்ல ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால என்னைக்குமே நம்ம அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதை மனசுல வச்சுக்கிடுங்க இன்ஷா அல்லாஹ். சோ ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். சரிங்களா? அவளுடைய கழுத்தில் முறுக்கேறப்பட்ட கயிறு வந்து இருக்குது. சரிங்களா?
ஜீத் ஃபி ஜீதிஹாங்கிறதுல ஜீதுன்னு வந்திருக்கா. அந்த ஜீதுங்கிறது எதற்காக பயன்படுத்தப்படுகிறதுனா கழுத்து, நெக், கழுத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சோ அப்போ வந்து கழுத்துக்கு நிறைய வார்த்தைகள் அரபியில பயன்படுத்தப்படுகிறது. ஆனா இந்த இடத்துல கழுத்திற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஜீதிஹா, இல் கழுத்தில், அவளுடைய கழுத்தில். சரிங்களா. இப்ப ஜீத் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மிகவும் நீளமான அழகிய கழுத்தை உடையவளாக. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மான் இருக்கும் பாத்தீங்களா, மானுடைய கழுத்தை பாத்தீங்க அப்படின்னா நீளமா, அது ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல எதுக்கு இந்த ஜீத் அப்படிங்கிற இந்த வார்த்தைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெண்ணுக்கு பயன்படுத்தி இருக்கான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவகிட்ட வந்து ரொம்ப அழகான கழுத்து இருக்கும். அந்த கழுத்துல நெக்லஸ் போட்டிருப்பா. கழுத்துல வந்து என்ன பண்ணுவான்னா ரொம்ப விலை உயர்ந்த நெக்லஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாம் நார்மலா டைமண்ட் அந்த மாதிரி போட்டனால அது பயங்கர எலிகண்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வசதியானவங்க தான் போட முடியும் இல்லைங்களா. இப்ப இந்த இடத்துல அவ வந்து அவளுடைய அழகான நீண்ட கழுத்தில் அவள் வந்து ஒரு நெக்லஸ் மாலை வந்து போட்டிருந்தா. அந்த மாலை, அந்த நெக்லஸ் போடுறதன் மூலமா அவ என்ன பண்ணுவானா ரொம்ப பெருமை கொள்ளக்கூடியவளாக இருந்தாள். புரியுதுங்களா. அப்போ என்ன பண்ணானா அவ ஏற்கனவே ரொம்ப பெரிய நோபல் ஃபேமிலி, பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவ, பெரிய பெரிய பதவியில இருக்கவங்களுடைய ஒரு சகோதரியாவ இருக்கிறாவ. அப்போ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவா, ஃபர்ஸ்ட் இந்த வேலை பண்ணா, விறகு கட்டை இல்லைன்னா அந்த முள் எடுத்துட்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு முன்னாடி போட்டா. அந்த வேலை பார்த்தா உன்னை அதை வச்சே நான் தண்டனை கொடுக்குறேன் வா அப்படின்னு அல்லாஹ் ஃபர்ஸ்ட் அறிவிச்சிட்டான். அடுத்து பாத்தீங்கன்னா அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய கயிறு இருக்கும். ஏன் கழுத்தை இந்த இடத்துல குறிப்பிடுறான் அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுவதற்கான காரணம் அவள் தன்னுடைய அழகிய கழுத்தில் அந்த மாலையை, அந்த நெக்லஸ் அவ பூட்டிக்கிட்டு அவ அதை கொண்டு பெருமைப்படக்கூடியவளாக இருந்தாள். அப்போ அப்படிப்பட்ட அந்த கழுத்தில் ஃபீ ஜீதிஹா ஹபலும் மின் மஸத், மசது என்பதுனா பனை நாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. பனைநாறு, அந்த பாம் ஃபைபர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, தமிழ்ல பனைநார். அந்த கயிறெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கைத்து கட்டில் செய்வாங்க தெரியுமா உங்களுக்கு. நம்ம அந்த கைத்து கட்டில் செய்வதற்கு அந்த பனைநார்ல இருந்து எடுத்து அதை திரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கைத்து கட்டில் செய்வாங்க, அந்த கயிறு வந்து செய்வாங்க இல்லைங்களா. அது பாத்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் முள்ளு முள்ளா இருக்கும். நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், அதை பார்த்தாலே வெளியிலேயே அப்படியே முள்ளு முள்ளா வந்து அவ்வளோ ஹார்டா இருக்கும். சோ அந்த கயிறு வந்து என்ன பண்ணுவானா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீ கழுத்துல இவ்வளவு ப்ரெஷியஸா ரொம்ப விலை மதிக்கக்கூடிய பெருமைப்படக்கூடிய ஒரு மாலையை, ஒரு நெக்லஸ் நீ வந்து போடுற. அப்போ நீ அதை கொண்டு பெருமைப்படக்கூடியவளாக இருந்த, அந்த பெருமையை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கக்கூடியவளாக நீ இருந்த. ஆனால் அப்படிப்பட்ட அந்த நிலையை வந்து நீ இவ்வளவு தூரம் நீ எதிர்க்கிறியா, நீ இவ்வளவு தூரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுக்கிறாயா. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபீ ஜீதிஹா ஹபலும் மின் மஸத், உன்னுடைய அந்த கழுத்தில், அழகிய கழுத்தில் எது மஸத், முறுக்கேறிய கயிறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு உன்னை வேதனை செய்வான். எதை வச்சு அவ பெருமைப்பட்டா, அவன் ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஒரு மனிதன் எதை வைத்து பெருமை கொண்டவனாக இருக்கிறானோ அல்லாஹ் அழிவை அந்த மனிதனுக்கு அதை கொண்டுதான் இருப்பான். அழகை வச்சு பண்றியா, அந்த அழகுல அடி கொடுப்பான்ல. பணத்தை வச்சு பண்றியா, அந்த பணத்துல அடி கொடுப்பான். இப்ப ஆணவம் என்பது கொள்வதை தவிர்த்து கொண்டு அல்லாஹ் ஒரு விஷயத்த நமக்கு கொடுத்திருக்கானா அது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நியாமத், ஒரு அருட்கொடை. அது எந்த முறையில அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, பணி உள்ளவர்களாக நம்ம இருக்கணுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எனக்கிட்ட இப்போ ஒரு இருக்கு, நான் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வந்து எடுக்கிறதுக்கான ஒரு பேச்சு இருக்கு. நான் வந்து சூப்பரா எடுப்பேன், நான் எடுத்தாதான் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ஒரு பெருமை ஓரளவுக்கு உள்ளத்துல கட்டுகளோ வந்துச்சுன்னா முடிச்சு, எனக்கு இன்னைக்கே அழிவு வந்து அல்லாஹ் உண்டாக்கிடுவான். பணத்தை வச்சு பண்றியா, அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு ஒரு நாள் அந்த பணத்தை வச்சு எல்லாரும் முன்னாடி யார்கிட்டெல்லாம் பெருமை அடிச்சு அவங்க முன்னாடியே கேவலப்படுத்துவான். அப்போ அதையெல்லாம் கொடுப்பது இது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடை. அதை நான் எவ்வாறு பணிபுள்ளவளாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி அவனுடைய பாதையில் செலவழிக்க கூடியவளாக இருக்கிறேன். நீ எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரே விஷயம் பணிவு. பெருமைப்படுவதற்கும் ஆணவம் கொள்வதற்கும் அல்லாஹ்வை தவிர தகுதியுடையவர்கள் யாருமே கிடையாதுங்க, யாருமே கிடையாது. சுப்ஹான் அல்லாஹ். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நீங்க ஒட்டுமொத்த இந்த உடம்ப நீங்க ஒண்ணு எடுத்துக்கிடுங்க, உள்ள இருக்கக்கூடிய ஓடக்கூடிய அந்த இதயம், இந்த ரத்தம், நரம்பு, நாளங்கள், எலும்பு எல்லாத்தையும் பார்த்தானா கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதுங்க, கற்பனை கூட செய்து பார்க்க. நம்மளாம் யோசிக்கிறதுல அல்லாஹ் அதான் சொல்றான், அறிவுள்ள மக்களுக்கு வானங்களும் பூமியிலும் ஒரு சாட்சியாக அத்தாட்சியாக இருக்குது. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு தான் அதுல படிப்பினை இருக்கு. சிந்திக்கிறதே கிடையாது. நம்ம அதை பயன்படுத்துறது மூளையை ஃப்ரெஷ்ஷா தான் வச்சிருக்கோம் நம்ம. ஏன்னா மூளை யூஸ் பண்ணோம்னா அது வந்து அழுக்காயிரும் இல்லைங்களா. அது ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கோம். அதை எடுத்து அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்புகளையும் சிந்திச்சு பாருங்க. வானத்தை பாரு, அல்லாவே சொல்றான், சேலஞ்ச் விடுறான், பாரு, போய் வானத்துல போய் பாரு, ஏதாவது குறை இருக்கா, ஏதாவது ஓட்டை இருக்கா,
பூமியை பாரு, உன்னை எப்படி சமதளமா ஆக்கி கொடுத்துருக்கேன், மலைகள் இருந்தாலும் நம்ம எப்படி டிராவல் பண்ற மாதிரி நமக்கு ஆக்கி கொடுத்துருக்கான். இப்போ சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு தான் இதுல படிப்பினை இருக்கு. சோ அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் பணிவு. நீ எவ்வளவு பெரிய உயரத்துக்கு நாம் சென்றாலும் அந்த பெருமை, அந்த ஆணவம், அந்த தலைகணம் என்பது இருந்தா அந்த மனுஷனுக்கு அழிவு ஆரம்பமாகி விட்டது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். பணிவாக இருந்து அல்லாஹ் ஒருத்தன் தான் பெருமைப்படுவதற்கு தகுதியானவனை தவிர வேறு யாருமே கிடையாது. அர்ஷின் மீது அமர்ந்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அனைத்து பெருமைக்கும் உரியவனாக அவனை நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி நம்ம எல்லாம் ஒரு அடிமைகள், பணி உள்ளவர்களாக நமக்கு எடுத்திருக்கக்கூடிய எல்லாத்திற்கும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். சோ அவர்கள் இருவரும் அவர்களுடைய தோற்றத்தை வைத்தும் அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை வைத்தும் குழந்தைகளை வைத்தும் பெருமை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. செத்ததுக்கு அப்புறம் புள்ள யூஸ் ஆகல, செத்ததுக்கு அப்புறம் அவன் பணம் யூஸ் ஆகல, செத்ததுக்கு அப்புறம் அவன் அழகு யூஸ் ஆகல. அதே போல அந்த மனைவியும் அவன் கொண்டு வந்த விஷயங்களை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்னா அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஃபி ஜீதிஹா, ஜீதிஹா அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய அந்த கயிறை அல்லாஹ் என்ன பண்றான், வைக்கிறான். ஏன் நீ அதை வச்சுதானே பெருமைப்பட்ட, அந்த நெக்லஸ் தானே அழகா இருக்குன்னு அதை வச்சுதானே ரொம்ப விலை உயர்ந்ததா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லி காட்டுறான். சோ இந்த ஆயத்துகளின் மூலமாக அபூலஹபிற்கு அவனுடைய தலையெழுத்து, அவனுடைய விதி என்பது நிர்ணயிக்கப்பட்டது. எப்பொழுது? அவன் இறந்த பிறகு கிடையாது. அபூலஹபும் அபூலஹபினுடைய மனைவி உம்மு ஜமீல் 2 பேரும் உயிருடன் இருக்கும் பொழுதே இந்த வசனம் அருளப்பட்டு விட்டது, இந்த சூரா, இந்த அத்தியாயம் அருளப்பட்டு விட்டது. உயிரோட இருக்காங்கங்க, நீ நரகவாசி, நீ இதுலதான் இது பண்ண, உனக்கு இதுலதான் தண்டனை, உனக்கு இந்த விறகட்டெல்லாம் தண்டனை. உயிரோட இருக்கிறப்பவே இந்த வசனம் இறங்கி விட்டது. அப்போ இதுல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய இறுதி தூதராக இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ இது நிறைய பேர் பொய்ன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இதுவே மிகப்பெரிய ஒரு ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுதே, இவங்க உயிரோட இருக்கும் பொழுதே இந்த வசனம், இந்த சூரா இறக்கி அருளப்பட்டது. அப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொய்யானவங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் ப்ரூவ் பண்ணிருக்கலாம். இல்லையே, நாங்க அப்படிலாம் நாங்க தப்பு செய்ய மாட்டோம், நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மாறி இருக்கலாமே. அவங்க உயிரோடு இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா கொடுத்தான். ஆனாலும் இந்த சூரா அருளப்பட்டது பிறகும் அவர்களுடைய அந்த தொந்தரவு, அவர்களுடைய அந்த கேவலப்படுத்துறது எல்லாம் அதிகமாயிட்டே போச்சு. சோ இந்த குர்ஆன் என்பது ஒரு உண்மையானது, இந்த வசனங்கள் என்பது உண்மையானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான இறுதி தூதராக இருக்கிறாருங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய ஆதாரமா தானங்க இருக்கு. உண்மைதானே? அப்ப அந்த வசனம் அருளப்பட்டது பிறகு ஓகே, நீங்க இப்படிதானே அருள் இருக்கீங்க, அப்ப இது பொய்ன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் பண்ணிருக்கலாம்ல. ஆனா கடைசி வரைக்கும் அவர்கள் அதே தப்புலேயே நிலைத்திருந்து கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்கவே இல்லாம அவர்களுடைய மரணம் இப்படிப்பட்டதாகவே இருந்தது. அப்ப இதுவே குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உண்மையானவர்கள் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக இந்த சூரா இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். சரிங்களா? இப்ப இந்த உம்மு ஜமீல் அபூலஹப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பழவி கல் எடுத்துட்டு கையில கல் எடுத்துட்டு வரான். இப்போ இந்த சூரா இறக்கி அருளப்பட்டது. தப்பத் யதா அபீ லஹபி வ தப் மா அனா அன்ஹு மாலுஹு மா கஸப் சயஸ்லா நாரன் ذات லஹபி வ இம்ராத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப் ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். அத்தியாயம் இறக்கி அருளப்பட்டது. இது வந்த உடனே இதை படிச்சுட்டு வேகமா உம்மு ஜமீல் என்ன பண்றா, கையில கல் எடுத்துட்டு வரான். எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்களுடைய தந்தையையும் எங்களுடைய இதையும் எங்களுடைய மார்க்கத்தையும் நீ இப்படி நீ எங்களை கேவலப்படுத்தி இந்த மாதிரி வந்திருக்கா. அந்த காலத்துல இந்த குர்ஆன் என்பது வசனங்கள் என்பது அல்லாஹ் கிட்ட இருந்து வந்திருக்குங்கிறத நம்பிக்கையே கிடையாது. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புனையப்பட்ட ஒரு இதுன்னு தானே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த அம்மா இந்த வசனத்தை பார்த்தோன்னே வருது, கல்ல தூக்கிட்டு வருது உம்மு ஜமீல். நீ இந்த மாதிரி எங்களுடைய இதை நீ கேவலப்படுத்தி சொல்றியா, எங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை இருக்குன்னு சொல்றியா, நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றியான்னு சொல்லிட்டு யார் அடிக்க வருது அந்த அம்மா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிப்பதற்காக கல்ல தூக்கிட்டு வருது அந்த அம்மா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பள்ளியில உட்கார்ந்துருக்காங்க. பக்கத்துல அபூபக்கர் ஹரம்ல உட்கார்ந்துருக்காங்க. எங்க? மக்கால ஹரம்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. இந்த உம்மு ஜமீல் இந்த கல்ல தூக்கிட்டு வரதை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பெண்மணி வரா, உம்மு ஜமீல் வரா, நான் பயப்படுறேன், அவங்க ஏதாவது செஞ்சிருவாளோ உங்களை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயமா இருக்கு, உங்களை ஏதாவது இந்த மாதிரி காயப்படுத்திடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அவ்வளோ கோவத்துல அந்த அம்மா கல்ல தூக்கிட்டு வருது, பயங்கர கோவத்துல. இந்த மாதிரி எங்களுக்கு நரகம் இருக்குன்னு சொல்ற, என் கழுத்துல இதாயிருன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வருது. அப்ப சொல்லிட்டு இந்த பெண்மணி என்ன சொல்லிட்டே வருதுன்னா, அந்த உம்மு ஜமீல், எனக்கு எதிராகவா நீ இந்த கவிதையை சொல்லியிருக்கா? இந்த குர்ஆன் வசனம் இந்த அம்மாவுக்கு கவிதை.
அந்த அம்மா சொல்லுது உம்மு ஜமீல், எனக்கு எதிராகவா இந்த கவிதையை நீ வந்து இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, ஆஹ் வந்து இது இது கவிதை கிடையாது, அது வந்து இந்த பெண்மணி புரிஞ்சுக்கிறாம வரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து வரா வந்து பக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்தாச்சு. வந்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, நீ இந்த கவிதையை நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க. அந்த இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மு ஜெபில் என்னல பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா அபூபக்கர் கிட்ட அவங்க சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரி அந்த பெண்மணிக்கும் எனக்கும் இடையில மலக்குகள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மறைவை ஏற்படுத்தி விட்டாங்க. an angel was screening me from her. அவள் என்னை பார்ப்பதை விட்டும் என்னை வந்து என்ன பண்ணாங்க, ஒரு தடுப்பை போட்டு மறைத்து விட்டார்கள் மலக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த பெண்மணி அங்க வரா, அங்கதான் பக்கத்துலதான் நபியும் இருக்காங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2 பேர் இருக்காங்க. ஆனாலும் அந்த பெண்மணி அபூபக்கர் கிட்ட பேசுறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன பண்ணல, இந்த உம்மு ஜமீலால் பார்க்க முடியவில்லை. மலக்குகள் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு திரை ஏற்படுத்தி விட்டாங்க, மறைச்சிட்டாங்க. சரிங்களா? உடனே அங்க அந்த இடத்துல சபையில வந்து குறைஷியர்கள்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்த பார்த்து டக்குன்னு திரும்புறா வேகமா அந்த உம்மு ஜமீல் திரும்பி, நான் யாரு தெரியுமா, குறைஷியர்களின் தலைவர்களுடைய மகளாக நான் இருக்கிறேன், என்னை கொண்டு நான் பெருமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறேன், என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ், என்கிட்ட இருக்கக்கூடிய பணம், இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, நான் அதை கொண்டு பெருமை கொள்ளக்கூடியவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கக்கூடியவளாக இருக்கிறேங்கிறத தைரியமா கல்ல கையில வச்சுட்டே அபூபக்கர் அவங்க கிட்ட பேசிட்டு திரும்பி குறைஷி மக்களை பார்த்து வந்து சொல்றாங்க. சோ அதே போல அபூ லஹப் என்ன சொல்லுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது யாரு அப்படின்னா அவனுடைய மனைவி. இதுல மெயினான பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது, பெண்களாக இருக்கக்கூடிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சம்பந்தியா, ஒரு பக்கத்து வீட்டுக்காரரா, ஒரு சிறிய தந்தையா, இது எல்லாத்தையும் தாண்டி அவன் வந்து அபூ லஹப் வந்து வெறுப்பதற்கு எதிர்ப்பதற்கு காரணமாக முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அவனுடைய மனைவி உம்மு ஜமீல். அவதான் வந்து என்ன பண்ணுவான், இதை பண்ணு அதை பண்ணு, இதை தூக்கி போடு, அதை பண்ணு இதை பண்ணு, ஏன்னா நான் அபு சுஃபியானுடைய மிகப்பெரிய ஒரு இதுல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அபு சுஃபியான் கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து பின்னாடி இஸ்லாத்துக்கு தழுவிட்டாங்க. ஹிந்த் அவங்களுடைய மனைவியும் இஸ்லாத்தை என்ன பண்ணாங்க, அவங்களும் மிகப்பெரிய ஒரு எதிரியா இருந்தாங்க அந்த பெண்மணியும். அந்த ஹிந்த் யாரு, அபூ சுஃபியான் மனைவி. ஆமா அபு சுஃபியான் மனைவி. அது யாரு, நம்ம ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து கொலை செஞ்சு இது பண்ணுவாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து வஹ்ஷி மூலமாக உது போரில் கொல்லப்பட்டு அவங்களுடைய ஈர கொலை எடுத்து கடிச்சவங்க. சோ இது எல்லாத்தையும் வந்து தாண்டி இவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க, மன்னிப்பு கிடைத்தது அவர்களுக்கு, இல்லைங்களா? அப்ப அவங்க எல்லாம் கூட மாறிட்டாங்க. ஆனா இந்த உம்மு ஜமீல் அபு சுஃபியானுடைய அந்த சகோதரி வந்து என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கக்கூடியவளாகவே இருந்தார். அபூ லஹப் வந்து எதிர்ப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அவளுடைய மனைவி தான். அபூ லஹப வந்து தனியா விட்டுருந்தா கூட கொஞ்ச நாள் அவர் மாறி இருப்பாரு. ஆனா அந்த மனைவி என்ன பண்ணானா வீட்டுக்குள்ள, இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறோங்க, நம்மளை அறியாமலே நம்ம வந்து உம்மு ஜமீல் அளவுக்கு மிகவும் இல்லை அப்படின்னா கூட குணத்தில் சில விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கணவன்மார்களுடைய தாய் தகப்பன் அவங்க 2 பேருக்கும் செய்வது என்பது அவர்கள் மீதான கட்டாய கடமை. இன்னைக்கு நிறைய பேர் அதை நிப்பாட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கு. உங்க அம்மாவுக்கு இவ்வளவு செய்யுங்க, உங்க அத்தாவுக்கு இவ்வளவு செய்யுங்க, ஏன் அவ்வளவு கொடுக்குறீங்க, நமக்கு வாழ்க்கை இருக்குல்ல. அவங்க வாழ்க்கை அந்த பிள்ளைக்கு கொடுத்ததன் மூலமாகத்தான் நமக்கு வந்து அவங்க ஒரு கணவரா கிடைச்சிருக்காங்க. இன்னைக்கு நிறைய தாய் தகப்பன் நிறைய பேர் கெடுக்கிற ஒரு எண்ணத்தோட அதெல்லாம் செகண்டரி. ஆனா அந்த கணவன் என்பது அவங்களோட தாய் தகப்பனுக்கு செய்யறது தடுக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாதுங்க. நமக்கு தேவையான ஒரு விஷயத்த அவங்க தரணும் அப்படின்னா அதை நம்ம உரிமையோட கேட்டு வாங்குறதுங்கிறது நம்மளோட வேலை. அது கணவர்கிட்டதான் அந்த வேலை இருக்கு. ஆனா அவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு தடுப்பதற்கு, எஸ்பெஷலி மத்தவங்க கிட்ட நான் பேசல, தாய் தகப்பனை மாத்திரம் தான் நான் இந்த இடத்துல பேசுறேன். அவர்களுக்கு இவ்வளவுதான் செய்யணும் இவ்வளவுதான் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே அருகதையுமே கிடையாது. ஏன்னா அந்த புள்ளை எப்படி நம்ம தாய் தகப்பனை பார்ப்பதை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கியிருக்கானோ அதே போல அவங்களுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படிங்கறதுக்காக ஃபுல் கண்ட்ரோலை நம்ம எடுத்துக்கிட முடியுமானா முடியாது. நம்மளோட வாழ்க்கையில சில விஷயங்கள் இல்ல கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா அவங்களுடைய நம்ம கூடவே இருக்கிறதுனால ஒரு விஷயம் என்னன்னா, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். ஆக்சுவலா இது ஒரு சின்ன ஒரு இதுதான். பட் ஆனா என்னன்னா இது ரிலேட்டடான ஹதீத் எனக்கு தெரியல.
ஒருத்தவங்க நம்ம கூடவே இருந்துட்டு இருந்தாங்க, ஒரு விஷயத்த திரும்ப 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 நம்ம பேசிட்டே வரோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த கேரக்டரும் அப்படியே தான் மாறும். இப்ப நீ ஒரு நல்ல ஒரு சூழல்ல வளரக்கூடிய ஒரு குழந்தையினுடைய மன பக்குவத்தையும் இல்ல ஒரு தவறான ஒரு சூழல்ல வளரக்கூடிய ஒரு குழந்தையோட மனப்பக்குவத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படியே தான் மாறும். அந்த குழந்தை அப்படியே தான் வளரும். அதை பார்த்து பார்த்து அதை கேட்டு கேட்டு இருக்கக்கூடிய நிலை. இதே போலதான் நமக்கும். நம்ம குழந்தைங்களா இல்லைன்னா கூட ஒரு நல்ல சூழல்ல தொழுகக்கூடிய, நல்ல பேச்சுக்களை பேசக்கூடிய, நல்ல சொந்த பந்தங்களை ஆதரித்து அரவணைத்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம வாழ்றோம் வளர்றோம் அப்படின்னா அப்படிதான் நம்மளுடைய நிலை இருக்கும். நம்ம வந்து கெட்ட எண்ணங்கள் கொண்டவங்களாவே இருந்தா கூட நம்மளுடைய இது வந்து எப்படின்னா மாறும் பயங்கரமா. இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவப்படுவேன், என்னை பார்த்தாலே நீ பயங்கரமா பேசுவ, நீ பயங்கரமா வாயடிப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல். திருமணத்திற்கு பிறகு அப்படியே மாறிச்சு. எல்லாரும் என்ன பார்த்தவங்க எல்லாம் என் ஃபேமிலி மெம்பர்ஸே கேட்டாங்க, மஷா அல்லா இவ்வளோ இதா எடுத்துட்டு போறீங்க, மெச்சூர்டா ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு சூழல் எப்படி வந்துச்சுன்னா என் கணவர் வந்து அவங்க கூடவே இத்தனை வருஷம் நான் வாழ்ந்து இருக்கிறப்போ ஒவ்வொன்னையும் பாக்குறேன். ஓகே இது தவறு இது தவறு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற் போல அதை போல நல்ல சூழல் அமைச்சு கொடுக்குறோம் இல்லைங்களா. அது வந்து எதற்காக சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அபூலகப் சும்மா விட்டுருந்தா கூட அவனுடைய நிலை மாறி இருக்கும். ஆனா அந்த மனைவி கடைசி வரைக்கும் விடல. உம்முஜபில் இந்த தொந்தரவு கொடு, இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி தூண்டி கொண்டே இருந்தால் அப்போ நம்ம கணவன் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நல்ல விஷயத்திற்கு நாம் தூண்டுவதன் மூலமாக நன்மை நமக்கு கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல எண்ணத்தை நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு செய்யுங்க, 4 பேருக்கு செய்யுங்க, இந்த இதை பண்ணுங்க, இந்த ஓதுங்க தொழுங்க, நல்ல விஷயங்களை பரப்பக்கூடியவங்களா இருக்கணுமே தவிர ஒரு பேட் இன்ஸ்பிரேஷனா நம்ம இருக்கக்கூடாது. பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறப்ப கூட நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, ஐயோ திட்டுவாளே, இவன் முன்னாடி செஞ்சா இது பண்ணுவாளே, ஐயோ இவங்ககிட்ட பேசினா இது பண்ணுவாளே. அந்த மாதிரி தயவு செய்து கணவனுடைய நிலையை மாற்றி விடாதீர்கள். நாம் அவர்களை நன்மைக்கு தூண்டுவதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்குமே தவிர அவர்களை கெட்ட விஷயத்திற்காக தடுத்தோம் தூண்டணும் அப்படின்னா நிச்சயமாக அதற்கான பாவத்தை நம்ம பதில் சொல்லணும். அதனால அவர்கள் பறக்கத் செய்யறாங்கன்னா நல்ல விஷயங்களை நல்ல வார்த்தைகளை பரப்பக்கூடியவங்களா இருங்க. ஏன்னா ஒரு பெண் என்பவள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவளாக இருக்கிறாங்க. அந்த கணவன் வந்து நரகத்திற்கு போவதற்கும் அந்த பெண் தன்னைத்தானே நரகத்திற்கு ஆட்படுத்திக் கொள்வதற்கும் முக்கியமான ரோல் பிளே பண்ணது யாருன்னா அந்த பெண்மணி தான், உம்மு ஜமீல் தான். அதனால அந்த மாதிரி இல்லாம ஒரு குடும்பத்தை நடத்தி செல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நம்ம நல்ல விஷயங்களை பரப்பக்கூடியவர்களாக அதை செய்வதற்காக ஒரு நல்ல குணாதிசயங்களை உடையவர்களாக பெண்களால் மட்டுமே ஒரு குடும்பத்தையே மாற்ற முடியுங்க. தன்னுடைய கணவனுடைய மனநிலையை மாற்ற முடியும், குழந்தைங்களுடைய மனநிலையை மாற்ற முடியும். ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய மனநிலையை வந்து அந்த பெண்மணியினுடைய நல்ல வார்த்தைகள் நல்ல செயல்கள் தான் மாற்ற முடியுமே தவிர அப்படி இல்லைன்னா அது குழந்தைங்களுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கும். இன்னைக்கு நம்மள பார்த்து பார்த்து வளரக்கூடிய அந்த குழந்தை நாளைக்கு அந்த குழந்தைக்கு வந்து பெண்களை பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி வரும். இப்போ இது பரம்பரையா போச்சு அப்படின்னா அத்தனை வருஷம் போற பாவமும் நமக்கு தான் வரும். சதக்கத்துல் ஜாரியாவா நன்மையா தாங்க போகணும், அது கெட்டதா போயிடக்கூடாது இல்லைங்களா. சோ இன்ஷா அல்லாஹ் பெண்கள் என்பவர் ஒரு குடும்பத்தில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவளாக இருக்கிறான். நம்மை வைத்துதான் நம்ம கணவங்க நல்ல விஷயங்களை செய்யறதும் இல்ல பாவமான காரியங்கள் செஞ்சு குடும்பத்துல இருந்து ஒதுங்கி என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சபுரின் மூலமாக நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும். நான் ஏற்கனவே நம்ம நிறைய சுரங்கள்ல பாத்துட்டு வந்தோம். நம்ம ஒரு விஷயத்த நமக்கு தப்பாவே நடக்குது, என்னப்பா அவங்க இவ்வளவு பண்றாங்க, நான் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லவே இல்லை, மனிதர்கள் எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவர்களா தான் இருக்கிறாங்க எல்லாருமே. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல நம்ம சபூர் செய்வதன் மூலமாக அல்லாஹ்விடம் உதவி கோரக்கூடியவர்கள் மூலமாக அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நல்லது செய்யணும் அப்படிங்கறது மாத்திரம் பாருங்க. பெண் என்பவள் ஒரு குடும்பத்தில் முக்கியமான பங்கை வகிக்கக்கூடியவளாக இருக்கிறான். இந்த லஹப் சூறாவை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த மசது சூறாவை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இறுதி சூறாவை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன இறுதி சூறா, என்ன இறுதி வசனம், மசது, அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய கயிறு தான் இருக்கும். இப்ப நாமளும் நம்ம போடுற நகையை ஞாபகத்துல வச்சுக்கிடுவோம். நான் வந்து போடுற நகையை வச்சு நான் பெருமை கொண்டு இந்த குடும்பத்துல நான் தான் பெரிய ஆளா இருக்கணும், என் கணவன் செய்யக்கூடாது யாருக்கும் அது இது நம்ம போய் செய்யணுங்கிறது நமக்கு கடமை கிடையாது, மாமனார் மாமியாருக்கு. ஆனா அவர் வந்து மகன் என்கின்ற ஸ்தானத்தில் தாய் தகப்பனுக்கு செய்வது என்பது கடமை. ஏதாவது ஒண்ணு நீங்க போய் செய்யுங்க தாராளமா, எனக்கு பிரச்சனை கிடையாது. பணமா நீங்க கொடுங்க, எனக்கு தேவையானது நீங்க செஞ்சிருக்கீங்களா அல்ஹம்துலில்லாஹ். அதை மாத்திரம் நம்ம பார்க்கணுமே தவிர தயவு செய்து நிச்சயமாக எல்லா பெண்களுக்கும் என்ன பண்ண இந்த மாதிரி எண்ணம் இருக்கும். இல்லவே இல்லைன்னு சொல்றவங்கள வந்து நம்பவே முடியாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்லிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, பெண்கள் வளைந்த விலா எலும்புகளை உடையவர்களாக இருக்கிறாங்க. அவங்க கேரக்டர் அப்படிதான் இருக்கும், அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கான். குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடிப்பதன் மூலமாக நம்ம எவ்வளவு தூரம் நம்மள சரி பண்ணிக்கிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாத்திரம் பார்க்கணும். அதுக்காக நான் வந்து அப்படி இப்படின்லாம் கிடையாது, நம்மள அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கான். அதிகமான பெண்களும் நரகத்துல இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். அப்போ
நம்ம அதை தெரிந்தவர்களாக இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு நாமளே படிப்பினையை எடுத்துக்கொண்டு முடிந்தவரை இன்ஷா அல்லாஹ் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல பாசிட்டிவான நல்ல விஷயங்களை பரப்பி நம்ம அதை சொல்லி அதன் மூலமாக நன்மை அள்ளக்கூடியவர்களாக இருக்கணுமே தவிர தடுத்து அடுத்தவங்களுக்கு செய்யாத இவங்களுக்கு செய்யாதுன்னு சொல்லி தடுத்து தயவு செய்து அதற்கான பாவத்தை சம்பாதிப்பதை விட்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களாகிய நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. ஆமீன் ஆமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.